பார்த்து வருகிறோம். டெல்லி எல்லையில் காவல்துறை தாக்குதலில் 23 வயதான விவசாயி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். பஞ்சாப், ஹரியானா எல்லைகளிலிருந்து டெல்லிக்குள் நுழைய அவர்கள் முயற்சி செய்து வரும் நிலையில் தற்போது காவல்துறை தாக்குதலில் விவசாயி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், என்ன நடந்தது? சிவரஞ்சனி, நாம் ஏற்கனவே பார்த்து வருகிறோம். கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு மேலாக ஏற்கனவே அந்த பஞ்சாபை சேர்ந்த விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் டெல்லி செல்லோ என்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். அதாவது பஞ்சாபிலிருந்து டெல்லிக்குள் நுழைவதுதான் அவர்கள் போராட்டம். ஆனால் அவர்கள் இந்த ஹரியானா பார்டரில் சம்பு அப்படிங்கிற பகுதியில் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு போலீசார் தடுத்து நிறுத்துகின்றனர். அங்கு ஏற்கனவே 2 முறை அங்கு அந்த விவசாயிகளும் காவல்துறையினரும் மோதிக்கொண்ட காட்சிகளை நாம் பார்த்தோம். நேற்று ஒரு பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. அதாவது விவசாய சங்கங்களுக்கும் மத்திய அமைச்சர்களுக்கும் அந்த கூட்டமானது நேற்று நடைபெற்றது. அதில் அந்த பேச்சுவார்த்தையிலும் தோல்வி ஏற்பட்டதால் இன்று மீண்டும் அவர்கள் அந்த போராட்டத்தை தொடங்கினர். தற்போது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்னவென்றால் 23 வயதான ஒரு விவசாயி, அதாவது அந்த போராட்டத்தில் பங்கேற்ற ஒரு விவசாயி சுக் கரமன் சிங், 23 வயது இவரு தற்போது அந்த போராட்டத்தின் போது உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. முதற்கட்ட தகவல் நமக்கு என்ன நம்ம அங்கிருந்து கிடைக்கிறது என்றால், ஒரு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. அந்த துப்பாக்கி சூடில் தான் இவர் துப்பாக்கி குண்டு அடிபட்டு இவர் உயிரிழந்திருப்பதாக முதல்கட்ட தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. மேலும் பலர் காயமடைந்திருப்பதாகவும் அவர்கள் தற்போது அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. மிக முக்கியமாக தற்போது 23 வயதான ஒரு இளைஞர் அந்த விவசாய போராட்டத்தில் கலந்து கொண்ட அந்த இளைஞர் தற்போது போலீஸ் துப்பாக்கி சூடால் அவர் காயமடைந்து உயிரிழந்திருப்பதாக முதல்கட்ட தகவல் வெளியாகிருக்கிறது. சிவரஞ்சனி, முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முகிலன்.